நம்ம பேச போகிறது என்ன டாபிக் அப்படின்னா, கம்பெனியில் இருக்கிற பொருட்களோட வரலாறு, சுவாரஸ்யமான அழகான வரலாறை பற்றி உங்ககிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு 10 பொருட்களுக்கு மேலே இருக்குது. அடுத்த பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி வடகம். அரிசி வடகத்தில் வந்து மகளிர் சுய உதவி குழு பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், நம்ம மோகி பிராண்டில் ஒரு 20 குடும்பமாவது பங்கெடுத்துக்கிட்டு அதனால் ஒரு வருமானம் பெறணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு வந்து ஒரு அம்மா அறிமுகம் ஆனாங்க. அந்த அம்மாட்ட சொல்லி ஒரு 4-5 பெண்களோட ஒன்று சேர்ந்து அவங்க எல்லாரும் சேர்ந்து அரிசி வடகம், அதாவது எண்ணெயில் பொரித்து சாப்பிட்றது. இப்போ பார்த்தீங்கன்னா லேஸு, மேங்கோ சிப்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக்கெட் மட்டும் பெருசாக இருக்கும், அதுக்குள்ளே பார்த்தா வந்து வெறும் நைட்ரஜன் காற்று மட்டும் இருக்கும். ஆனால் அதில் இருக்கிற கெமிக்கல் வந்து உடம்புக்கு ஒத்துக்காது. குழந்தைங்களுக்கு இந்த குர்குரே அந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிடக்கூடாதுங்கிறதும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம அதுக்கு ஒரு மாற்று பொருளை என்ன பண்ணுங்கும் போது தான் அரிசி வடகம். அரிசிங்கிறது நம்மளுடைய பொதுவான உணவு, அதனால் அதிலேருந்து ஏதாவது தயார் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் அரிசி வடகத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அது ஒரு 4 பெண்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணி நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க. நாம் வந்து நம்ம பிராண்டோட இதை பேக்கெட்லாம் கொடுத்து பேக்கிங் பண்ணி நம்ம அதை மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்குறோம்.